அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் இது அத்தனையும் வெறும் மெய்ஞானம் மட்டும் இல்லைங்க. நம்மளோட ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கா. நம்ம பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்தோம்னா நிச்சயமாக அறிவியல் ரீதியான காரணங்கள், மருத்துவ ரீதியான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வகைகளில் நம்ம இன்னைக்கு வேப்ப மரம், அரச மரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் நம் நாட்டில் குறிப்பாக இந்து மதத்தில் வழிபடும் மரங்களாகவே இருக்குது. ஸோ ஏன் இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சில ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழக்கங்கள் இன்றைக்கும் இருக்குது. ஸோ அப்படி என்ன அந்த 2 மரத்துக்கும் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 மரமுமே பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை அம்மன், அதாவது பெண் மரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரச மரத்தை ஆண் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்களுக்கெல்லாம் அரசன் வந்து அரச மரம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஆக்சிஜனை நிறைய நமக்கு கொடுக்குது, அதனால் அது அரச மரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேப்ப மரம் பார்த்திங்கன்னா வேர்லேருந்து காய், பூவு, இலை எல்லாமே மருத்துவ ரீதியான குணமுடையது. அதனால தான் வேப்ப மரமும் ரொம்ப முக்கியத்துவம். வேப்ப மரம், அரச மரம் மட்டும் இல்லைங்க, நெல்லிக்கனி, நெல்லி மரம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரியம்ல குறிப்பாக தமிழர்கள் வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து வந்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி கூட இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி வேம்பு வை, வீட்டுக்கு பின்னாடி முருங்கை வைன்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வேப்ப மரம், இந்த மரங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் இன்னைக்கு வேப்ப மரமும் அதனுடைய பயன்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வேப்ப மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு நமக்கு இயற்கையே கொடுத்துருக்கக்கூடிய இயற்கை ஏசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ குளுன்னு காற்று வரும். வெயில் காலத்தில் நீங்கள் வெளியே போய் நல்லா பாருங்கள், நல்லா பசுமையாக இருக்கும். வேப்ப மரம் பச்சை பசேர்னு இருக்கும். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடுதோறும் வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இந்த வேப்ப மரத்தில் நம்ம வேப்ப மர காற்று இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது. ஸோ இந்த வேப்ப மரம் நம்மளோட நாட்டில், நம்மளோட இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி நம்மளோட ஏஷியன் கான்டினென்ட், குறிப்பாக இந்தியா சுற்றி உள்ள நாடுகளில் தான் இந்த வேப்ப மரம் வந்து அதிகப்படியாக நமக்கு பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து இந்த மரத்துடைய அங்கேயும் நம்மளை பார்க்க முடியும். ஆனால் இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் இந்த வேப்ப மரத்தோடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் 1995, அதாவது 1995 வருடத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஈரோ பேட்டன் ரைட்ஸ் இருக்காங்களா, அவங்க அதாவது காப்புரிமை கழகம்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வேப்ப மரத்துக்கான காப்பிரைட்ஸை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் 2000 பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வேப்ப மரம் வந்து எங்கள் நாட்டில் தான் வந்து ரொம்ப வருஷமாக 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குது, தென் வந்து எங்களோட பழக்க வழக்கங்களில் இருக்குது, அது நாங்கள் கடவுளாக வழிபடுறோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள். வேப்ப மரம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மதர் ஆஃப் ஆல் ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய தீர்ப்பு வந்து நமக்கு ஃபேவராக வந்துச்சு 2000 தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளோட பாரம்பரியமில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தமிழர்கள் தான், நம்மளோட முன்னோர்கள் தான் நமக்கு நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு உண்டான அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே, காப்பிரைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலை நாடுகள் நிறைய வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இது இப்படியே விட்டோம்னா நமக்கே மேலை நாடுகள் எல்லாம் வந்து இறக்குமதி, நாம் அவங்கக்கிட்ட கையேந்திர நிலமை வந்துடும். ஸோ நம்ம பாரம்பரியமில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி காரணத்தை தெரிஞ்சுட்டு அதை நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வேப்ப மரத்தினுடைய பயன்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ வேப்ப மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதனோட காற்று கிருமி நாசினியாக செயல்படுது. ஸோ நம்ம வேப்ப மரத்தடியில் தூங்கும் பொழுது நமக்கு இந்த ஜெர்ம்ஸ் கில்லர், நேச்சுரல் ஜெர்ம்ஸ் கில்லர்னு சொல்லலாம். அதே மாதிரி வேப்பம் கொட்டை இருக்குங்களா, சீடு, அதிலிருந்து அரைச்சி அதனோட கசப்புத்தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப மருத்துவ குணமுடையது. ஸோ அந்த வேப்பம் கொட்டையிலேருந்து அரைச்சி எடுக்கிற பொழுது வர்ற எண்ணெய் தான் வேப்பெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேப்பெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அதனோட சக்கை இருக்குது இல்லைங்களா, கொட்டையோட சக்கை, அந்த சக்கையை வந்து வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேப்ப புண்ணாக்கு கூட நம்மளோட விவசாயத்துலலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு உரமாக செயல்படும். மண்ணில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து இயற்கை உரமாக வந்து அதை நம்ம போடுறாங்க விவசாயிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருந்து, நம்மளோட மருந்து
உற்பத்தியில் இந்த வேப்பம் கொட்டை வந்து பயன்படுது. அதே சமயம் காஸ்மெட்டிக்ஸ்லலாம் பயன்படுத்துகிறாங்க. சோப்புக்கு அதே மாதிரி வந்து இந்த கை கழுவுறோம் இல்லைங்களா, ஹேண்ட் வாஷு, சானிடைசர், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா வேப்பம் விதைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பிம்பிள்ஸ் போகிறதுக்கு எல்லாமே கூட இந்த வேப்பம் விதைகள் எல்லாம் அரைச்சி நம்ம பூசலாம். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த விதைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ வேப்பம் விதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 38 ஒரு 45 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ அப்படிங்கிற அளவுக்கு போகுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் வந்து ஒரு விவசாய பயிர் கிடையாது. இப்போ எப்படி நம்ம வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்கோம், இல்லை வாழைத்தோப்பில் வச்சுருக்காங்க விவசாயிகள். ஆனால் இந்த வேப்ப மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்தோப்பு அப்படிங்கிற ஒரு விவசாயம் வந்து ரொம்பவே கம்மியான அளவுக்கு தான், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்குது. இந்த வியாபாரிகள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய விதைகளை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஊர்லெலாம், ஊர் தெருக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிராமத்தில் பொது பிளேஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடத்துலேருந்து தான் விதைகளை கலெக்ட் பண்ணி அவங்க வேப்ப எண்ணெய் தயாரிக்கிறதுக்காகட்டும், இல்லை மருந்து தயாரிக்கிறதாகட்டும், இது எதுக்காக இருந்தாலும் அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா வேப்பந்தோப்புன்னு அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, வேப்பந்தோப்பு நம்ம வேப்ப மரம் நிறைய நட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். மழை வரத்துக்கு ஒரு தூண்டுதலாகவும் அந்த வேப்பம் தோப்புங்கிறது அமையும். ஸோ மழை நீர், அதே மாதிரி இந்த வேப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி நம்ம ஆரம்ப காலத்தில் தண்ணி விட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் அதுக்கு மழை நீரே அதுக்கு போதுமான அளவுக்கு அது வளர்ச்சி இருக்கும். ஒரு 5 வருஷம் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மெதுவாக தான் வளரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேப்ப மரம் வளர்த்துறது ரொம்ப ஈஸி. இதுக்கு கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஈஸியாக வேப்ப மரத்தில் நம்மளால் வளர்த்த முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம்லாம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த விலங்குகள்லாம் நம்ம விவசாய நிலத்தில் வந்து பயிர்களை அழிக்கிறது அதெல்லாம் பண்ணாது. இந்த வேப்ப மரத்தோட கசப்புத்தன்மை வந்து விலங்குகளை கூட வந்து அதுக்கு ஒரு வேலி மாதிரி இருந்து நம்மளை அந்த விவசாயத்தை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்பங்களுடைய இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வேப்ப இலையை வந்து நம்ம நல்லா காய வச்சு அரைச்சி வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. தென் வேப்பலை அரைச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வாசல் தெளிப்பாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்கல்ல, அவங்களும் அந்த பேர்ட்ஸ் இருக்கிற இடத்த சுற்றி அந்த தண்ணியெல்லாம் போடும் பொழுது எறும்பு வராமல், எறும்போட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த வேப்ப இலையை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி காய வச்சு நம்ம அந்த புகை பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணும் பொழுது, அதாவது அந்த வேப்பலையை நல்லா ஃபயர் பண்ண, அந்த இலைகளை ஃபயர் பண்ணும் பொழுது அதிலிருந்து வர்ற புகைகள் வந்து கொசுக்களை வந்து அது கீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேப்ப இலைக்கு இந்த மாதிரியான நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. வேப்பம் பூ இருக்குல்ல, அதில் ரசம்லாம் வைப்பாங்க. வேப்பம் பூ ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பம் பூ வச்சு கஷாயம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வேப்பம் பூவோட அந்த சாறு ரொம்ப 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 நல்லது. ஈவன் அந்த கேன்சர் டியூமர்ஸ் சரி பண்ணுறதுக்கு கூட வேப்ப இலை இந்த எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி COVID-19 இது இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அம்மை நோய் ஒரு காலத்தில் புதுசாக வரும்பொழுது உலகமே இன்னி வரைக்கும் அம்மைக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மாதிரி அம்மை நோய்க்கு கூட வேப்பிலை தான் அருமருந்தாக நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையாகட்டும், பூவாகட்டும், இல்லை விதை, மரம், அந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா அது தச்சு வேலைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனோட அந்த வேப்ப மரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ உறுதியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வேப்பப்பூ தேன் கூட அது தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த தேனுக்கும் இப்போ நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில், நம்ம கிராமங்கள்லாம் ஏதாவது விஷப்பூச்சி எல்லாம் கடிச்சிச்சுன்னா கூட அந்த பார்வை பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கம் இருக்குது இன்றைக்கும் கிராமத்தில். ஸோ அந்த வேப்பம் குலைன்னு சொல்லுவாங்க. அந்த நிறையா அது ஒரு வேப்ப கிளைகள் எல்லாம் நல்லா வச்சு அது வேப்பம் குலைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு பார்வை பார்த்தல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாடம் போடுதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடும்பொழுது அந்த விஷத்தன்மை வந்து கொஞ்சம் முறியடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப போற்றப்படக்கூடிய மரம் வந்து வேப்ப மரம் தான். அதுக்கு காரணம் மருத்துவ குணம் அதிகம் உள்ள மரம். இப்போ வந்து நம்ம இளநீ வேணும் அப்படின்னா தென்னை மரம், இளநீ வேணும், ஸோ தென்னை மரம் நம்ம வளர்த்துறோம். வாழைப்பழம் வேணும், அதனால் வாழை மரம் வளர்த்துறோம். ஆனால் வேப்ப மரத்துலேருந்து டைரெக்டாக நம்ம எந்த கனியும் சாப்பிட்ற பழக்கம் இல்லாததுனால நம்ம அந்த வேப்ப மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் தெரியாமலே அந்த வேப்ப மரத்தை வளர்த்துற அந்த ஒரு பழக்கத்தை நம்மக்கிட்ட இருந்து இழந்துருவோம். அப்படிங்கிறதுனாலே அதை கடவுளோடு அதை வந்து கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ கடவுள் அப்படின்னு சம்மந்தப்படுத்திட்டோம்னாலே நம்ம நிச்சயமாக அதை போற்றி பாதுகாப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் கடவுளோடு கொண்டு போய் அந்த வேப்ப மரத்தை, அரச மரத்தை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த இந்த வேப்ப மரம், இன்னொரு விஷயம், இந்த வேப்பம் கொழுந்து இருக்கும், அப்படியே புதுசாக துளிர் விட்டுருக்கும் இல்லைங்களா? அந்த வேப்பம் கொழுந்தை நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட இந்த வேப்பம் கொழுந்து மாதம் ஒரு முறை நம்ம அப்படியே நம்ம மென்று சாப்பிடலாம், இல்லை டேப்லெட் முழுங்குற மாதிரி நம்ம முழுங்கலாம். அது ரொம்ப 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 நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. அதே மாதிரி ரிமைனிங், அதாவது நம்ம எவ்வளோ இந்த வேப்பம் பூவில் வந்து நம்ம ரசம் வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரியான முறைகளை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணல. எல்லாமே மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு மரம் தான் வேப்ப மரம். வேப்ப மரம் வந்து அம்மனுக்கு நிகர, அதாவது ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ, ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி வேப்ப மரம் நம்மளுடைய வேப்ப மரமும் அந்த தாய்க்கு சமமாக ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறதுனால தான் அது நம்மளுடைய ஒரு மதர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வேப்ப மரத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு நாள் நம்ம வந்து அரச மரம் ஏன் இந்த 2 மரத்துக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுற பழக்கம் எதனால் வந்துச்சு, இதெல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.